السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. قد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عليم. صدق الله العلي العليم. عن مالك أنه بلغ أن رسول الله صلى الله عليه وسلم قال بعثت تميم حسن الأخلاق أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்துன் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் சௌவனத்தை பெற்றுத்தரும் நற்குணங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குணம் என்பது நிறைய வகைப்படும். நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரிடத்தில் நல்ல குணம் நல்ல பண்பு யாரிடத்தில் அதிகமாக இருக்குகிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வே திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே கொஞ்சம் தன்னுடைய வார்த்தைகள் மூலியமா அதிகமாக பேசிட்டாங்க. இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மனம் கொஞ்சம் கவலையாக இருந்தது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க. அவங்க தான் இப்படி பேசிட்டாங்க, நம்மளாவது போய் என்ன செய்வோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்ட்டு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமருடைய வீட்டுக்கு போகும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை திறந்து அபூபக்கர் நிற்கிறாங்க, சலாம் சொல்றாங்க. அந்த முகத்தை பார்த்து கூட பதில் சலாம் சொல்லாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா கதவை வேகமா அடைச்சிட்டாங்க. நம்மளா இருந்தா என்னலாம் மனுஷன் இப்படி இருக்காரா, எதுக்காக வேண்டி வந்தோம், அவர் ஏதாவது நம்ம மேல் கோவப்பட்டு பேசிவிட்டார், அவர் தான் நம்மளை ஏசி பேசிவிட்டார், நம்ம போய் அவர்கிட்ட மன்னிப்பிக்கிறதுக்காக வேண்டி முன் வந்தால் அவருடைய குணத்தை இப்படி காட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா கதவை வேகமா அடைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய மனசு படபடண்டு ஒரு மாறிய கவலையோடு இருக்கிறான்.
அப்போ கதவை திறந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அங்க இல்ல. வெளி இடங்கள்ல பார்க்கறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டியும் என்னுடைய நண்பர் உமர் அவருக்காக துஆ செய்யுங்க அப்படின்ட்டாங்க. எனக்காக வேண்டியும் என்னோட நண்பர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துஆ செய்யுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை யா ரசூலல்லாஹ், சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி பேசிட்டாங்க, பேசுறோன்னே வேகமா போயிட்டாங்க. நான் போய் அவளை சந்திக்க போன இடத்துல கதவை வேகமா அடைச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குணத்தால் நீங்க தான் உயர்ந்தவர்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குணத்தால் நீங்க தான் உயர்ந்தவர்கள். உங்களுக்காக வேண்டி மட்டுமல்லாமல் உங்களுடைய தோழருக்கும் சேர்த்து நீ துஆ செய்ய சொன்னீர்களே, நீங்கள் தான் மகத்தான குணத்தில் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய குணம் என்பது நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டும், முழுமையாக நகர வேண்டும். தன்னுடைய கணவனுடைய குணம் தன்னுடைய மனைவி புரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியுடைய குணத்தை தன்னுடைய கணவனும் புரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுடைய குணத்தையும் புரிந்திருக்க வேண்டும். ஒரு முறை உம்மு முத்தார் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள். ஒரு நேரத்தில் என்னுடைய கணவர் அழுது கொண்டு இருந்தார். சொல்றாங்க, என்னுடைய கணவர் அழுது கொண்டு இருந்தார். அப்போ என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த இரவு நேரத்தில் ஏன் நீங்க இப்படி எல்லாம் அழுகுறீங்க என்று கேட்கும் போது அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மனைவி பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை எப்படி அழகாக்கினானோ அதே போன்று என்னுடைய குணத்தையும் அழகாக்குவாயாக என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு ஆள்கிட்ட தோற்றம் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, அவங்களுடைய உள்ளம் என்பது பரிசுத்த உள்ளமாக இருக்க வேண்டும். அவருடைய உள்ளம் என்பது எந்த விதமான அழுக்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால தான் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய தோற்றத்தை எப்படி நீ அழகாக்கினாயோ அதே போன்று என்னுடைய உள்ளத்தும் நீ அழகாக்குவாயாக என்று இரவுல கேட்ட துவா காலை வரைக்கும் துவா செய்வார்களாம். அவங்க மனைவி சொல்றாங்க, அபூதர்தாவுடைய மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவர் இரவு நேரத்தில் என்று கேட்கக்கூடிய துவா காலை வரைக்கும் துவா செய்வார்களாம். அப்ப அந்த அளவுக்கு குணத்தால் தன்னுடைய தோற்றத்தை நாம் அழகுபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகபித்த உண்மையான மார்க்கத்தை சொல்ல வரும்போது எல்லாம் மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை. மக்களுக்கெல்லாம் நபி அவர்கள் உதவி செய்தார்கள், அப்போதெல்லாம் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. மக்களுக்கெல்லாம் தர்மங்களை வாரி வாரி வழங்கினார்கள், அப்போது கூட அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. நிறைய போர்க்களத்தை செய்தார்கள், போர்க்களத்தில் கடத்த கனிமத்தின் பொருட்களை எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள், அப்போதும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உண்மையான குணத்தை காட்டினார்கள். சாரசாரையாக ஈமான் கொண்டவர்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், புகாரி ஷரீஃபிலே இப்னு மாஜாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் தான் இஸ்லாமே வளம் பெற்றது என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் சாரசாரையாக ஈமான் கொண்டார்கள். சாரசாரையாக மக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு வாரி வழங்கினார்கள். அப்போ மகத்தான குணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வ இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், நபியே நிச்சயமா நீங்கள் மகத்தான நறுக்கோணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்க அல்லாஹ். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த குணம் என்பது நல்ல குணமாக நம்மகிட்ட இருக்க வேண்டும்.
நல்ல குணம்டா என்ன? மக்கள் மீது இறக்கப்படுவது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, பொறுமையாக இருப்பது, 5 நேரம் தொழுகுவது, கணவன் மனைவிக்கு மத்தியில் விட்டு கொடுப்பது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்வது, ஊர் மக்களுக்கு உதவி செய்வது, இப்படி போன்ற நற்காலங்கள் செய்வது எல்லாம் நல்ல குணங்களுடைய அடையாளம். அப்ப தீய குணங்கள் அடையாளத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமிக்க அந்த மிஹ்ராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, இது என்ன ஒரு கொடுமை? செம்பினால் உருவாக்கப்பட்ட நகங்களை கொண்டு தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சங்களையும் பிளந்து கொண்டு இருக்கிறார்களே, இப்படி ஒரு வேதனை நான் பார்த்தது இல்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும்போது கோளும் புறமும் பேசியவர்கள், தன்னுடைய குணத்தால் மக்களுடைய மானத்தில் விளையாண்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இதே மாதிரி ஒரு குணம் எனக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் இல்லாமல் நீ ஆக்கிவிடு என்று அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மகிட்ட 5 நேரம் நம்ம எல்லாம் தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா இதுவும் செய்கிறோம். ஆனால் நம்மகிட்ட அந்த அந்த குணம் மட்டும் மாற மாட்டுக்கு அப்படின்ட்டா நம்முடைய அமல்கள் எப்போதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய அமல் செய்கிறேன், இரவு ஃபுல்லா நின்று நான் வணங்குறேன், எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டுக்கு? அப்படி அந்த சஹாபி வந்து கேட்கும் போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய எண்ணம் என்பது சரியில்லாம இருக்குது அப்படின்ட்டாங்க. நம்ம நிறைய அமல் செய்தாலும் அமல் செய்யும் போது நம்முடைய உள்ளம் என்பது நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு மத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு மத்திரம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறமா எங்கேயும் போகக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான், நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த எண்ணம், அந்த தக்வாவுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தாதான் நாம் செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு பெண்மணி வாராங்க. அந்த பெண்மணி மார்க்க சம்பந்தமான சில விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி வந்தாங்க. சில செய்திகளை கேட்டார்கள், போயிட்டாங்க. உள்ள இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், வந்தது யாரு? கட்டச்சியா? நம்ம சில பெண்கள்லாம் நம்மெல்லாம் சில இதில் யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கண்டா, யார் வந்துட்டு போறது? குழந்தையாவா, நாத்தனாரா? எடக்க பேசுறது. தங்கச்சியா, உங்க நாத்தனா வந்துட்டு போறாங்களா, உங்க மாமியா, ஏதாவது எடக்கு முறக்கா கேள்விகளை கேட்போம் அல்லவா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், வந்தது யாரு? நெட்டச்சியா குட்டச்சியா? எப்படி இருக்கும்? நெட்டச்சியா குட்டச்சியா? சொல்லிட்டு மறுபடி சொல்றாங்க. அப்போ ஷஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரொம்ப கட்டையானவங்க தானே, ரொம்ப குட்டையா இருப்பாங்க. இவங்களை பத்தியும் ஆயிஷா அம்மா சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. நம்மெல்லாம் இருந்தா 2 போடு போட்டு மூலையில உட்கார்ந்து இருப்போம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வார்த்தையை கடலில் கரைத்தால் கூட அந்த கடல் நீர் சாக்கடையாக மாறிவிடும், உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம யாரையும் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? இழிவாக நினைக்க கூடாது.
நம்ம தான் எல்லாத்திலையும் குணத்தால் சிறந்தவர் என்று நம்மளாம் என்ன செய்யக்கூடாது. யாரையும் நம்ம தான் அப்படி யாரை பார்த்தாலும் சிறந்தவர் என்று நீங்க நினைங்கள், அல்லாஹ் உங்க குணத்தை எல்லாம் உயர்த்தி காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நபியாக அனுப்பப்பட்டார்கள், வஹி வழங்கப்பட்டது, எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படியும் கொடுத்தும் கூட யாரும் இஸ்லாத்து பக்கம் வரவில்லையே. கடைசியாக தன்னுடைய உண்மையான குணத்தை காட்டினார்கள். அந்த அன்பான ஒரு குணம், அரவணைப்பு, அன்பான வார்த்தைகள் பேசுவது, முகம் சிரிப்போடு பேசுவது. யார் நம்மளை விட்டு துண்டித்து வாழுகிறார்களோ அவர் சேர்ந்து வாழுவது. இந்த மாதிரி குணத்தை காட்டும் போதுதான் மக்கள் சாரசாரையாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். அதே மாதிரி நம்முடைய குணத்தை நம்ம என்ன செய்யணும், காட்டணும். நம்முடைய இரவு நேரத்தில் தூங்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவு நேரத்தில் தூங்கும் போது தன்னுடைய கணவன் மனைவியாக இருவர்களும் தன்னுடைய குணத்தை யாரு பரிமாறிக் கொள்ளுகிறார்களோ, இன்னைக்கு நான் என்னென்ன நற்காரியங்கள் செஞ்சேன், நீ என்னென்ன செஞ்ச, நான் என்னென்ன தவறுகள் செய்தேன், இப்படியாக ஒரு கணவன் மனைவியும் அந்த இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி தன்னுடைய குணத்தை யார் பரிமாறிக்கொண்டு தூங்குகிறார்களோ அந்த இரவு நேரத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும், சோனம் செல்லணும் அப்படின்னா குணத்தால் தான் சோனத்துக்கு போக முடியும். நம்முடைய குணம் சரியில்லை என்றால் நாம் சொர்க்கம் போகவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, கத் அஃப்லஹ மன் தஸக்காஹா, நல்ல குணம் கொண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், நல்ல குணம், நற்குணம், மனசுல எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட ஒரு பழக்கம், எந்த விதமான அழுக்குகள் இல்லாமல் நல்ல ஒரு குணத்தோடு பிறருக்கு நல்லதை மட்டும் நாடக்கூடிய நல்ல குணத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அவர் சொர்க்கத்துக்கு போவார், எந்த விதமான கேள்வி கணக்குமே கிடையாது. நாளைக்கு மறுமையில யார் அதிகமான சொர்க்கத்துக்கு போவாது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, நற்குணம் கொண்டவர்கள், நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு பண்பாளர். சொல்லுவாங்க அல்லவா, நல்ல மனுஷன்ப்பா அவர் நல்ல ஒரு குணம் இருக்குது, அவர் 5 நேரம் தொழுகிறாருப்பா, நல்ல விஷயங்கள் பேசுறாருப்பா, மக்களுக்கு சேவை செய்கிறாருப்பா, பரவாயில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் நம்ம இடத்துல வர வேண்டும். அந்த குணம் வந்து விட்டால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணத்தையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் சில சஹாபாக்கள் மோசமாக இருந்தாங்க. பெண் குழந்தைகளை புதைத்தார்கள், பெண்களை அடிமையாக்கினார்கள், யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் போதையில் தான் அவங்க இருப்பாங்க. ஷாரபுல் ஹம்ர், அந்த ஹம்ருடைய வாடை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. 24 மணி நேரமும், காலையிலிருந்து இரவு வரைக்கும், இரவுலேருந்து பகல் வரைக்கும் தூங்குனால பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த சஹாபாக்களை, எந்த அளவுக்கு, ஷாரபுல் ஹம்ர், ஒழுந்தரையும் குடி, அவன் சொல்லுவான், ஒழுந்தனையும் குடிச்சிட்டே இருக்கடா அப்படின்னு, குடிகார பையில எப்படி இருக்கியா அப்படிமோ, அந்த மாதிரி நம்மளை விட மோசமானவர்கள் இருந்தவர் சஹாபாக்கள். அப்படியாப்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தால் திருத்தி மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களை திருத்தினாங்க. இன்ற வரையும் சஹாபாக்களை பற்றி பேசப்படுது என்றால், அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை விட சொன்னார்களோ அதை விட்டார்கள். அதை விட்டதின் காரணத்தினால்தான் இன்ற வரைக்கும் அவர்கள் பற்றி பேசப்படுகிறது. காரணம் என்ன? குணத்தால் சிறந்தவர்கள். நம்ம சொல்லணும், பிள்ளைகள் யாராவது தவறுகள் செய்தாலும், என்ன தவறுகள் யாராவது செய்தாலும் நம்முடைய குணத்தால் அவர்களை திருத்தி அமைக்க வேண்டும். செய்யாத, இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணு என்று நம்முடைய குணத்தால் மற்றவர்களை மாற்றி அமைக்க வேண்டும். நாம் தொழுகைக்கு வரும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்களை தொழுகையாளியா நாம் மாற்ற வேண்டும். அது நம்முடைய குணத்தால் தான் முடியும், வேற யாரால முடியாது. நாம் மட்டும் தொழுகைக்கு வந்திருக்கிறோம், நாம் மட்டும் ஜக்காத்து கொடுக்கிறோம், நாம் மட்டும் ஹஜ் செய்யறோம் அப்படின்னா இல்லை. அந்த உடைய பண்புகள் நம்முடைய மனைவி சேர்ந்து இருக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய ஆயிஷாவை சேர்த்து கொள்வார்கள். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு ஆள் வராங்க அப்படின்னா ஆயிஷாவை சேர்த்துக்கிறவாங்க, வாங்கம்மா இவங்க நம்ம வீட்டு விருந்தாளி, நம்ம கண்ணியப்படுத்தணும். நம்முடைய குணத்தை அவங்ககிட்ட காட்டக்கூடாது, நல்ல குணத்தை காட்டணும். வேற்றுமை உள்ளவர்கள் யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வேற்றுமையான அந்த குணத்தை, அந்த மோசமான குணத்தை ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய பழக்கமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது, காட்டவே மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், காட்டும். ஏதாவது விருந்து வீடுகளில் நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் யாராவது ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அந்த குணத்தை அங்கும்போது தான் காட்டுவோம். தண்ணீர் வைக்கும் போது, சாப்பாடு வைக்கும் போது, பேசிக்கிட்டு இருக்கும் நம்முடைய குணத்தை காட்டுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக யாரு வந்தாலும் சரி, குணத்தால் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். அப்போ குணத்தால் நம்ம என்ன செய்யணும், கண்ணியமானவர்களாக நாம் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மாலிக் அன்னஹு பலகு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஇஸு லிதம்மிம ஹுஸ்னுல் அக்லாக், நற்குணத்தை முழுமையாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். நற்குணத்தால் முழுமையாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ குணத்தால் அவர்கள் சிறந்தவர்கள். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட குணத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டத்தார்கள் எல்லாம் ஒன்று கூட்டி மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டி கேள்விகளை கேட்கும் போது சிலர் சொல்வார்கள், யா அல்லாஹ் இவருடைய குணத்தால் நாம் கெட்டு போயிட்டேன், இவருடைய குணத்தால் நான் எல்லா அமல்களும் வீணாக்கி விட்டேன், காரணம் யார், அவர்கள் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் ஒரு கூட்டம் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சோனம் செல்லுகிறது என்றால் அது நற்குணத்தால். அப்போ நம்முடைய குணத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும், நம்முடைய குணத்தால் மற்றவர்கள் பயன்பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் போரம் சொல்லுவவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஈகோ பிரச்சனை. ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ பணக்காரனா நான் பணம் கம்மி, இப்படியாக சின்ன சின்ன இதுக்காக வேண்டிய எல்லாம் நிறைய ஈகோகள் உள்ள வந்து அது எந்த அளவுக்கு மாறுகிறது என்றால் ஒரு புறம் கோல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இதாக மாறி விடுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம நாளைக்கு என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் அந்த மிஹ்ராஜ் இரவுக்கு போகும்போது செம்பினால் உருவாக்கப்பட்ட நகங்களை கொண்டு தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய நெஞ்சையும் பிளந்து கொண்டு இருந்தார்களே, அந்த மாதிரி வேதனையை விட்டு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களே, யாருக்கு, அவங்களுக்கு மட்டுமா தேடினாங்க? இல்ல, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நீ பாதுகாப்பு வழங்குவாயாக. அப்ப அதே மாதிரி இருக்கும்போது லா யதுகுல் ஜன்னத நம்மாமுன், யார் புறம்கோல் சொல்லுகிறார்களோ அந்த குணத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களும் சொர்க்கம் செல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு தீய குணம். அது மாதிரி பொய் பேசுறது ஒரு தீய குணம், ஹராமான செயல்களை செய்வது ஒரு தீய குணம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய குணத்தை நாம் மாற்றிக் கொள்ளணும். ஒரு நேரத்தில் அப்படித்தான் இருந்தோம், அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம இருந்துடக்கூடாது, மாறணும். நம்ம மாறத்தான் நம்முடைய எண்ணங்களும் மாறும். அதனால தான் ஹதீஸிலே முதல் வார்த்தையை எப்படி கொண்டு வருவார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் எல்லாமே செயலாகும். ஒரு ஆள்கிட்ட நல்ல எண்ணம் வந்துருச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒரு விருந்து, ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு விசேஷம், அந்த வீட்டில் நம்ம எடுக்கிற ஒரு நல்ல முடிவு என்பது கடைசி வரைக்கும் சிறப்பாக அமையும். ஆரம்பத்திலிருந்து குழப்பின அந்த முடிவு என்பது கடைசி வரையும் குழப்பமாக தான் இருக்கும். அதனால தான் ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் எல்லாமே சரியாகும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்கங்கள் நாம் கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நல்ல குணத்தால் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். நல்ல குணத்தால் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
உன்னை யார் துண்டித்து வாழுகிறார்களோ நீ அவரோடு சேர்ந்து வாழ் அப்படின்றார்கள். உன்னுடைய உறவை யாரு முறித்து வாழுகிறார்களோ நீ அவரோட சேர்ந்து வாழ் என்றார்கள். அது நல்ல குணம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை எத்தனை பேர் ஒதுக்கினாலும் நீங்க சேருங்க, அதுக்காக வேண்டி நீங்க சேராம இருந்துடாதீங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணம் அப்படித்தான் அப்படின்னா நீங்களும் அப்படி இருந்து விடக்கூடாது. நம்ம மாறணும். அப்படித்தான் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க நானும் அப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்னா அப்படி இருக்கவே கூடாது. மார்க்கம் அப்படி சொல்லவே இல்லை. உங்களை யாரு துண்டித்து வாழுகிறார்களோ அவரோடு சேர்ந்து வாழுங்கள், அதுதான் மிகப்பெரிய நற்குணம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, சில குணத்தால் சில ஆபத்துகள் ஏற்படும். நல்ல குணத்தால் நற்செய்திகள் அவர்களுக்கு வழங்கப்படும், தீய குணத்தால் சில ஆபத்துகள் ஏற்படும். அது என்ன ஒரு குணம் அப்படின்னா இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு குணம் நம்மகிட்ட பொதுவாகவே அந்த குணம் என்பது பொதுவாகவே யார்கிட்டமே வரவே கூடாது. அந்த தீய குணம் என்பது நம்ம யார்கிட்டமே வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில குணத்தால் சில ஆபத்துகள் ஏற்படும். ஒன்று என்ன தெரியுமா, புறம் பேசுவது மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் அதிகரிக்கப்படும். அந்த மாதிரி மோசமான குணத்தை நம்ம என்ன செய்யணும், விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். யாரெல்லாம் இந்த மாதிரி குணம் என்கிட்டயோ என்னுடைய மனைவிட்டையோ என்னுடைய பிள்ளைகிட்டையோ என்னுடைய அண்டை வீட்டார்கிட்டையோ என்னுடைய சகோதரன் சகோதரிட்டையோ என்னுடைய தாயிட்டையோ இதே மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா அதை விட்டு எனக்கு பாதுகாப்பு கூட யாரா என்று நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ரெண்டாவதாக சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சபையில் பிறரை பற்றி நான் பேசும்போது ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக ஆகிவிடும் சொன்னார்கள். யாரையோ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அங்க ஒரு சபையில பேசுவோம். ஒரு சபை நம்ம எதுக்கு கூடுறோம் அப்படிங்கிற நம்ம தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசுவதற்கான ஒரு சபையை நம்ம எல்லாம் கூட்டுவோம். பொதுவாகவே ஒரு கல்யாணமா இருந்தா அந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும், ஒரு விருந்தா இருந்தா விருந்தை எப்படி நடத்தணும், ஒரு ஊரை எப்படி நம்ம வழிவகுப்பு கொண்டு போகணும் என்பதாக ஒரு கூட்டத்தை எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பேசுவோம். அப்படி பேசும்போது எந்த நோக்கத்துக்காக நாம் எந்த கூட்டத்தை நாம் போடுறோமோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும். நாம் பிறரை பற்றி நம்ம அந்த இடத்துல பேசும்போது அந்த 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 பிறரை பற்றி பேசும்போது அந்த பேச்சினால் ஒரு சமுதாயம் மிகப்பெரிய இழிவாக ஆக்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, மூணாவது முறையாக முஸ்லிம் சமுதாயம் பலகீனம் அடைந்துவிடும். ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்பும் போது எல்லாம் மக்கள்கள் இப்படித்தான் தன்னுடைய குணத்தை தீய குணத்தால் மற்றவர்களை பேசுவது, அங்கு பேசுவது, சண்டை போடுவது, இப்படியா அனாச்சாரங்கள் அதிகமாக கொண்டிருக்கும் போதுதான் முஸ்லிம் சமுதாயம் பலகீனம் மட்டுமில்லை அழிஞ்சு போனது காரணம் அதுதான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம் சமுதாயம் பலகீனம் அடைந்து விடும். அது மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த தீய குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுங்கள். நான் என்னென்ன அமல்கள் செய்யறேன், நான் தொழுகிறேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், என்கிட்ட எந்த விதமான என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான கெட்ட அழுக்கு எதுவுமே என்கிட்ட கிடையாது, நான் பரிசுத்தமா இருக்கேன் என்று உங்களுடைய குணத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் காட்டுங்கள். உங்களுடைய மனைவிட்ட காட்டுங்க, உங்களுடைய பிள்ளைகிட்ட காட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவு நேரத்திலையும் 2 ரக்காய் தொழுது விட்டு ஆயிஷாட்ட சொல்லுவாங்க, ஆயிஷாவே நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கேன் அப்படின்னா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு யாருக்குமே நான் தீங்கு செய்யல, நான் தீங்கு செய்யல. என்னுடைய உள்ளம் என்பது நல்ல உள்ளமா இருக்குது, பிரகாசமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அந்த தீய குணத்தோடு நீங்க தூங்கி பாருங்க. பொதுவாகவே அந்த மோசமான குணம் புறம் பேசுவது, கோணம் சொல்லுவது, பாவங்கள் செய்யறது, பொய் சொல்றது, திருடுவது, கம்பர் அடிப்பது, இப்படியான சில தீய குணங்களை வச்சுக்கிட்டு நீங்க தூங்கி பாருங்க. அந்த தூக்கம் என்பது உங்களுக்கு நிம்மதியை அளிக்காது. நீங்க என்னத்தை ஓதிட்டு படித்தாலும் சரி, என்னத்தை ஓதினாலும் சரி, என்னத்தை தொழுதாலும் சரி, உங்களுக்கு பயன் அந்த தூக்கம் என்பது உங்களுக்கு சுகமளிக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நல்ல குணம், நான் யார்கிட்டமே நான் நல்லபடியா பழகுனேன், நல்லா இருந்தேன், அந்த மாதிரி வார்த்தையை சொல்லித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றும் 60க்கு 70க்கு மட்டும்தான் வாழ்க்கை, அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம் அல்லவா, திடீர்னு 20 வயசு 40 வயசு திடீர்னு பட்டாருன்னு நல்லா பேசிக்கிறோம், என்னடாச்சு அட்டாக், நல்லா இருந்தாரா திடீர்னு அட்டாக், என்னடாச்சு இப்படி இப்படி அட்டாக்குடைய விஷயத்தை கேட்கும் போதெல்லாம் சில நபர்களுக்கு கைகாலெல்லாம் உதறுது. அப்ப அத மாதிரி சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரணும். யா அல்லாஹ், வரக்கூடிய இந்த ஆபத்தை விட்டு பாதுகாப்பு கூடி, என்னுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமான ஆக்கிக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வன் மா அபுத பஅதல் இஸ்லாமி கைரமன் அஹு சாலிஹன். இஸ்லாத்தின் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடை என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட அருள்கொடை என்ன தெரியுமா? சிறந்த அருள்கொடை என்ன அப்படின்னா, நல்ல குணம் கொண்டு நண்பர்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நல்ல குணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பது நல்ல நண்பர்கள் அவசியம்தான். ஆனால் அந்த நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர்களும் நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும். நம்ம எதை நினைச்சு கவலைப்படுறோமோ அதை நினைச்சு அவர் கவலைப்படணும். நம்ம எதை நினைச்சு விரண்டு ஓடுறோமோ அதே மாதிரி அவர் ஓடணும். தீய குணத்தை பத்தி தீய வார்த்தைகள் பேசுவது, கெட்ட கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசுறாங்கல்லவா, அஸ்தோப வாயில சொல்லுறதுக்கே ரொம்ப மன வேதனையா இருக்குது. வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் வார்த்தைகள், எந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் பேச வேண்டுமோ அதை மட்டும் தான் பேச வேண்டும் சொல்றாங்க. பச்சை பச்சையா நான் பேசுவோம் அப்படிங்கிற என்ன பச்சையில என்ன இருக்கு? வார்த்தைகள் என்பது நல்ல வார்த்தைகளை பேசுங்க, உங்களுடைய உள்ளம் என்பது பிரகாசமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தை என்பது ரொம்ப மோசமா இருக்கு. வார்த்தைகள் ரொம்ப அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உண்மையில ரொம்ப ஒரு மனம் வேதனையால் அழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இவரா இப்படி 5 நேரம் தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, எல்லா வேலையும் அமல் செய்கிறாரு, இந்த மாதிரி வார்த்தை பேசுறது என்ன? இப்படித்தான் மக்கள் எண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது பொது இடங்களில் நம்மளை யாராவது இழிவாக பேசினாலும் பரவாயில்லை, ஏதாவது பேசினாலும் பரவாயில்லை, நீங்க பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களுடைய குணத்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியில் நிற்கும் போதிலும் சில சஹாபாக்களை பாரு, சிலவர்கள் ஏலம் செய்தார்களாம். இலக்காரம், நீங்க இலக்காரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி சில சஹாபாக்களை இலக்காரம் செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமையா இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க. நீங்க அவசரப்பட்டீங்கன்னா சொர்க்கத்தை நீங்க இழந்துருவீங்க அப்படின்ட்டாங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா நீங்க சொர்க்கத்தை இழந்துருவீங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எல்லா சஹாபாக்களும் பொறுமையா இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் ஊன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கிழமை நடந்திருக்கும். என்ன ஏழாம நம்ம மற்றவர்களின் இலக்காரமா நாம் பேசும்போது அவருடைய மனம் என்னவாகும்? ரொம்பவும் ஒரு கவலைக்குறியாக மாறிவிடும். அந்த மாதிரி எண்ணத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளாகி விடக்கூடாது, ஆளாகவும் கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மாதிரி கெட்ட எண்ணத்தை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், மேலும் நல்லவர்களோடு சேர்ந்து இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பூவோடு சேர்ந்தா நாறு மணக்கும் சொல்லுவார்களே, அதே மாதிரி நம்ம நாராக இருந்தாலும் பூவாக யார் இருக்கிறார் அவங்க சேர்ந்துக்கிறணும். அவங்களோட குணம் நல்ல குணமா இருக்கும், அவங்களோட சேர்ந்து நம்மள என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் வாடகையை வாங்கிக்கிறலாம். அந்த கெட்ட எண்ணம், அந்த கெட்ட குணம் என்பது நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கெட்ட எண்ணத்துக்காக வேண்டி, கெட்ட குணத்துக்காக வேண்டி நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நேரமும். அது என்ன துவா தெரியுமா? நான் அதிகமா சுபுஹுல ஓதக்கூடிய ஒரு துவா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா, அன்னிய மஸ்தனி லுர்ரும் வான்த அர்ஹம் ராஹிமீன். ஏன் தெரியுமா இந்த துவா ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய்களை இருந்தும் கெட்ட குணங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அன்னிய மஸ்தனி லுர்ரும் வான்த அர்ஹம் ராஹிமீன் துவாவை நீங்க ஓதி வாருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் வெளியாக்கிடுவான்.
கெட்ட நோய்கள். சில நோய்கள் நல்ல நோய் இருக்குது, கெட்ட நோயும் இருக்குது. அந்த நோய்களும் என்னவா இருக்குது, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதே மாதிரி துஆக்களை நாம் ஓதும் போது நம்முடைய உள்ளமும் சுத்தமாகும், நம்மளுக்கு வரக்கூடிய மோசமான நோய் விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுக்குணம் உடலாக இருந்திருக்கிறார்கள். நறுக்குணம் கொண்டவர்களை சஹாபாக்களை உருவாக்குகிறார்கள். அதே மாதிரி தான் நாமும் நறுக்குணம் உடலாக நாம் இருக்க வேண்டும். கெட்ட எண்ணம் பொதுவாகவே வரவே கூடாது. அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு குணம். அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அவன் அங்க நிக்கிறான், இவன் இப்படி பண்றான், அவன் இப்படி இல்லை, அவன் சரியில்லை, இந்த வேலை பார்க்கல, போல வரல என்று அந்த கெட்ட எண்ணத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குணத்தை மகத்துமிக்க குணமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். குணத்தால் சிறந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்தால் நாம் எல்லாம் சொர்க்கம் போகலாம். நம்ம சோனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு காரியம் அது என்ன அப்படின்னா நறுக்குணம். அந்த நறுக்குணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்தான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மோசமான அந்த கோல், புறம், பொய், திருட்டு, கெட்ட வார்த்தையில் பேசுவதற்கு மோசமான குணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து நல்ல குணத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நல்ல குணத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த குணத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு அளித்தார்களோ அதே மாதிரி நற்குணமுடைய மக்களாகும் நல்ல குணத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாகும் அல்லாஹ் நல்லா உங்களையும் என்னையும் இந்த ஊர் வாசிகளையும் உங்களுடைய குழந்தை செல்வங்களையும் உங்களுடைய பேர பிள்ளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.